கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் பெரியவங்க மூத்தவங்க இருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தீங்களான்றது மட்டும் தெரியும் எனக்கு. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தீங்களா? உங்கள் பேர் பாப்பா? சஞ்சனா ஸ்ரீ. ஆமாம், இவங்க எல்லாரையும் உட்கார சொல்லும் போது, நீங்கள் புதுசு தானே சர்ச்சுக்கு எல்லாம் வரீங்களா? புதுசு தான். எல்லாரையும் உட்கார சொன்னாங்க சிஸ்டர். அவங்க மட்டும் உட்கார மாட்டேன்ட்டாங்க ப்ரேயர் பண்ணும்போது. ஷி வாஸ் ப்ரேயிங் ஆர்டன்ட்லி. ரொம்ப பக்தியாக ஜெபம் பண்ண உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கொஞ்சம் நேரம் பாடி துதிப்போம் ஆண்டவரை. நம்ம இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அவருடைய பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. நான் அழுவேன்னு எனக்கே தெரில, எதுக்கு அழுகுறேன்னு எனக்கும் தெரில. ஹல்லேலூயா. ஷரஹந்தரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை தேவ பிரசன்னமே
ஹோசன்னா. மீண்டும் ஒரு முறை ஹல்லே ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை. ஓ தகப்பனே, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உங்க தலைக்கு மேல கையை வச்சு இந்த சரணம் உங்களை விடுதலை செய்யும். அதில் உள்ள வார்த்தைகள் ஒரு வல்லமையுள்ள வார்த்தைகள். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், ஆமென், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. மீண்டும் ஒரு முறை, கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், ஆமென், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே. நீங்க பாடும்போதே ஒரு விடுதலை, நீங்க பாடும்போதே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உங்க மேலே, கர்த்தருடைய கிருபை உங்க மேலே, ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனுடைய அன்பு உங்க மேலே. ஹல்லேலூயா, Hallelujah.
பிரசனத்திற்காய் உங்க மகிமைக்காய் சபை மட்டும் Hallelujah. கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாய் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய அக்கினி பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடணும்னு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஹாலுக்கு மேலே வானம் திறக்கப்படட்டும் ஐயா. அப்பா, வானம் திறக்கப்படட்டும் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்போ வந்த ஒருவரையும் நீங்கள் சும்மா வெறுமையை அனுப்ப மாட்டீங்க. இதுவரை இத்தனை நேரம் அவங்க உங்களை துதிச்சாங்க, உங்களை பாடினார்கள், அதற்குரிய பிரதிபலன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும், நல்ல உழப்பட்ட நிலத்திற்கு ஒப்பாக இருக்கட்டும். இந்த விதைகள் விதைக்கப்படும் போது அதனுடைய பிரதிபலன் நாங்கள் பார்க்கணும், அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இங்கே அநேகரை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக எழுப்பி பயன்படுத்துங்க. இங்கே அநேக அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், இங்கே அநேக தீர்க்கதரிசிகள் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே அநேக சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், இங்கே போதக பிதாக்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை கர்த்தர் அப்படி அபிஷேகித்திருக்கிறீர். அநேக சுவிசேஷகர்கள் இங்கே இருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதன் அடையாளத்தில், அந்த அபிஷேகத்தில் அடையாளப்படுத்தி எழுப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துங்க. தேவ சித்தத்தின் கிரியைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்மளர் அமர்வோம். ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் அங்கே இருக்குது. என்னது அப்படின்னா, கர்த்தர் தாளந்துகளை என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு தாளந்துகள் இருக்குன்னு சொல்கிறீங்க? தாளந்துன்னா என்னன்னு கேட்டால் மாட்டிக்குவோம். நல்லா சமைப்பேன் பாஸ்டர், நல்லா தோசை ஊற்றுவேன் பாஸ்டர், அது ஒரு தாளந்து தான். இப்போல்லாம் இந்தியா மாதிரி வருது தோசை, கரெக்டாக ரவுண்டாக வரதில்லை, அப்படி இருக்குது. அங்கே அநேக வாலிபர்கள் தம்பிகள் தங்கச்சிகள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்தில் நான் யூத் மீட்டிங்கில் எப்படி நடக்கணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை ஆவியானவர் கொடுத்தார். அது நான் ஃபர்ஸ்ட் டைம் G2Gயில் சொன்னேன். அங்கே கோத்தகிரியா ஏலகிரியில் இந்த ஸ்கிட்டு டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச காலம் வந்துருச்சு. பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் வெளியில் வாலிபர்கள் வேறு மாதிரி ரெடி ஆகிறாங்க, எக்யூப் ஆகிறாங்க. நம்ம இன்னும் நான் ஒரு நாடகத்தை தான் போட்டு இல்லைங்க, நம்ம நடத்துகிற யூத் மீட்டிங்ஸ் எல்லாம் மாறணும். யூத் மீட்டிங்கில் ஒரு சேனையை எழுப்பணும், சோல்ஜர்ஸை எழுப்பணும். This is not a place to entertain you. This is to prepare an army for the battle of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக யுத்தம் பண்ணுகிற சேனையை எழுப்புகிற பட்டறைகளாக அநேக யூத் மீட்டிங்குகள் எழுப்பணும்னு நான் விரும்புகிறேன். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? யூத் மீட்டிங்னா உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் யூத் மீட்டிங் ஆகிப்போச்சு. இப்பவும் இல்லை, எப்பவும் கிடையாது. We are here to serve God. We are here to serve Him. We are here to worship Him. எப்படி டைமை போக்குறதுன்னு நமக்கு தெரியல. இப்படியெல்லாம் இப்போ நம்ம 5-6 சர்ச் பண்ணுறோன்னா 5-6 சர்ச்சுக்கும் ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது. இன்றைய நம்மெல்லாம் யங் பீப்புள் தான், நானும் யங் பீப்புள் தான். ஆனால் நமக்கெல்லாம் பாருங்கள், நிதானிக்கிற ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. எத்தனை பேர் புக் ரீட் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது. குமுதம் அதெல்லாம் கேட்கலீங்க.
நல்ல புக்ஸ் படிப்பேன், நல்ல ஸ்டாண்டர்டான புக்ஸ் நான் படிப்பேன் அப்படின்றவங்க, நான் உங்களை குற்றம் சொல்லலைங்க. இன்றைய சமுதாய ஒரு சர்வேலேயே சொல்கிறாங்க, டீஜெனரேட் ஆகுது. காலம் போக போக என்ன ஆகுதுன்னா மூளை மழுங்கிடுது. அதுவும் நம்மெல்லாம் சூப்பர் ஷார்ப்பாக ஆண்டவர் மாற்றணும்னு விரும்புகிறார். ஆக்சுவலாக யங் பீப்புளை நம்ம எப்படி எக்யூப் பண்ணோன்னா, லீடர்ஸுக்கு நான் சொல்கிறேன், இந்த உலக நடப்புகள் ஆவியின் மண்டலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம போட்டு காமிக்கணும். நான் இந்த வாலிப பிள்ளைங்களை குறையே சொல்ல மாட்டேன், நமக்கு அது தெரியணும், பெரியவங்களுக்கு அது தெரியணும். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணுன்றது, நம்ம வேறு உணவை கொடுத்துட்டு வேறு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்போது அவர்கள் வளர வேண்டிய விதத்தில் வளருவாங்க. நிறைய ஃபேமிலிஸில் என்னென்னா, பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கேற்ற பக்தியில் வளர்கிறதுக்கு சூழல் கிடையாது. அதனால் பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. நம்ம உடனே பிள்ளைங்களை குறை சொல்லுவோம். ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்திங்கன்னா வீட்டில் சூழல் அப்படி இருக்காது. அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்காது. அங்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வீட்டில் குடிச்சிட்டு வருவாங்க, இல்லைன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை அனுப்புவோன்னா அவங்களுக்கு சூழல் அப்படி கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையை ஆளுகை செய்கிற அளவுக்கு இவர்களை பலப்படுத்தி அனுப்புனா தான் அந்த சூழலில் அவங்க போய் நிற்பாங்க. இப்போ சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. எத்தனை பேர் வேண்டாம் நோ சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளை நானும் வரம்பச்சு எடுத்து வைக்கணும், டிக்கெட் எடுத்து வைக்க வச்சுக்கணும். எனக்கு இத்தனை வயசுலங்க, நான் ஆண்டவருக்கு உண்மையை சொல்கிறீங்க, இதுவரையும் நான் தியேட்டருக்கு போனதில் படங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு அனுப்பும்போது பக்கத்து வீட்டில் போய் வாசலில் உட்காந்து பார்ப்போம். போர் அடிக்கிறதுக்கு எங்கள் அந்த டைமில் யாருக்கிட்டையும் ஃபோன் இல்லை, எங்கள் வீட்டிலலாம் டிவி இல்லை. அவங்க எது போடுறாங்களோ அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இந்த 42 வயசு வரையும் தியேட்டருக்கு போகாமல் கத்தர் காத்தார். அநேக காரியங்கள்லேருந்து கத்தர் பாதுகாத்தார். ஏன்னா அப்படி சூழல் இருந்துச்சு. அம்மா அப்பா அப்படி கற்றுக் கொடுத்ததில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஸோ இந்த மீட்டிங் எல்லாம் என்ன பண்ணோன்னா, நம்ம இது ஒரு தருணமாக பயன்படுத்திடணும். பிசாசுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு வேதம் சொல்லு. அவன் எந்த வழியில் வரான்? தந்திரமாக வருவான். தந்திரம் அப்படின்னா எப்படிங்க? பொய் சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். பைபிள் போட்டிருக்கு, பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஷாக் சொல்லிட்டா, அவன் உண்மையை தான் பேசுவான். அவன் என்ன பேசுவான்? கள்ள போதகனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அவன் உண்மை தான் பேசுவான். எப்படி சொல்லட்டா, எப்படி தந்திரம் பாருங்கள். இந்த வேதத்தில் இருக்கிறது சத்தியம், இது உண்மை கிடையாது, இதுக்கு பேர் சத்தியம். இதில் இருக்கிறது என்னங்க? சத்தியம். சத்தியத்துக்கு புறம்பானதெல்லாம் பொய். அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. சாத்தானுடைய தந்திரம் எப்படின்னு, எங்கள் அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க 2008. அவங்க டயக்னோஸ் பண்ணும்போதே சாகிற நிலமையில் இருந்தாங்க. 3 மாதம்தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி அப்படின்னாங்க. இது உண்மை, ஓகேங்களா? டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பொய் சொல்லாது, அது என்ன சொல்லும்? உண்மை சொல்லுது. ஆனால் கர்த்தரோட வார்த்தையில் இருக்கிற சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தழும்புகளாலே நான் எப்படி இருக்கிறேன்? சுகமாக இருக்கிறேன். இது சத்தியம். ஸோ எது பொய் என்று வேதம் சொல்லுதுன்னா, இந்த வேத வார்த்தைக்கு புறம்பாக விரோதமாக நிற்கிறது எல்லாமே பொய், அது உண்மையாக இருந்தாலும். ஸோ பிசாசு எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறான்னா, அவுட்ரைட் லைஸ் எல்லாம் he don't tell. அவன் he don't profess white lies. அப்படியே அப்பட்டமாக அவன் சொல்கிறது கிடையாது. பொய்களை இது பண்ணுறது கிடையாது. நம்மளை நம்ப வைக்கிற அளவுக்கு, நம்ம விழுந்து போகிற அளவுக்கு பைபிள் சொல்லுது. கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க தான் ஒரு சூப்பர் குரூப். ஆண்டவருக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். வேதம் சொல்லுது கடைசி காலத்தில் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விழுந்து போவார்கள்னு சொல்ல, வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்லுது. இந்த வஞ்சனை எப்படி வரும்னா, சாத்தானுடைய வழி தந்திரங்கள் நீங்கள் அறியாமல் இருக்கும்போது நீங்கள் விழுகிறதே தெரியாமல்
தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் தேவனை விட்டு போனதே தெரியாமல் ஊழியம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜெப வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்துட்டு இருப்பீங்க. உங்களை வஞ்சிக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம். சில உபதேசங்கள் இப்போ வந்திருக்குல்ல சபைக்குள்ள, சில எத்தனை வருஷமாக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ என்ன வேணால் பண்ணு, ஆண்டவர் எல்லாம் உனக்கு தங்கத்தில் வீடு கட்டி வச்சிருப்பாரு. இந்த உபதேசத்துக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 20-25 வயசு தான் இந்த உபதேசத்துக்கு. அப்போ 2000 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியாது. இலுமினாட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சபை வாலிபர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இங்கே வச்சுருக்கிறோன்னா எல்லாருமே ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவோம், பிளாக்கை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். 2 பொண்ணு இப்போ உங்களுக்கு வருது, கல்யாண வயசு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொப்போசல் வருது, அழகாக இருக்கிற பொண்ணை தான் என்ன பண்ணுவீங்க? யாராக இருந்தாலுமே ஓகேங்க அம்மா இது ஓகேங்க ஆகிடும். இது பொதுவான ஒரு விஷயம். பிளாக் அண்ட் ஒயிட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக வெளிச்சத்தை தேடி போயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள், நிறைய உபதேச குளறுபடிகள் பிசாசனுடைய ஞானத்தில் சபைகளுக்குள்ளே அவர்கள் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய, அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் இருந்த டிஃப்ரென்ஸ் யூ கேன் மேக். ஆனால் நிறைய கிரேஸ்னால் நிறைய மிக்சிங், நிறைய மிக்ஸ் பண்ணி இந்த உபதேசங்களை எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? சாத்தானுடைய ஆலோசனையின் பேரில் சபைகளுக்குள்ளே பண பரிவர்த்தனையோடு செய்யப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? வெஸ்ட்லேருந்து காசை வாங்கிட்டு இந்த உபதேசம் பேசுகிறாங்க. ஏன்? சபைகளும் வாலிபர்களும் சீர்குலைந்து போக வேண்டும் என்று சொல்லி. இது நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் சொல்கிறேன், என்னென்னமோ தெரியுது நமக்கு. இன்றைக்கி ஃபோன் பார்க்குறாங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோன் பார்க்காம இருக்க மாட்டாங்க. தர் இஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்தை நான் விரயம் பண்ணலாம், நான் தேவனுக்காக பிரயோஜனம் படுத்த முடியும். எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுக்குறார், ஃபோனு கொடுத்துருக்கிறாரு. அதை நான் வசனம் கேட்குறதுக்கும் இந்த மாதிரி காரியங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் உலகத்தில் எப்படி நடந்துட்டு இருக்கிறதுன்றதை அறிகிறதற்கும் நான் பயன்படுத்த முடியும். தவறான காரியங்களுக்கும் பயன்படுத்த முடியும். ஸோ அந்த பலன் எங்கே இருக்கு? இல்லை, நான் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் நான் பயன்படுத்துவேன்ற அந்த டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்க, அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குறார். எல்லாரும் சினிமாவுக்கு போகும்போது நான் வரமாட்டேன்னு சொல்கிற அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். எல்லாரும் கெட்ட வார்த்தைகள் பேசி அவங்க அதில் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து வராதுன்னு தீர்மானம் எடுத்து நிற்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலனை கொடுக்கிறார். சாட்சியாக நிற்பதற்கு அந்த பலன் உதவி செய்யுது. ஸோ இந்த காலத்தில் நான் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆனால் எதையும் அவுட் ரைட்டாக நம்பிட வேண்டாம். டிக் டீப்பா, சிட் வித் த லார்ட். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்கு உண்மையை சொல்கிறவர். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அதெல்லாம் ஓகே. இஸ் ஃபெய்த்ஃபுல். உண்மை உள்ளவர்னா நம்பத்தக்கவர்னு அர்த்தம். இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா அவரை நம்பலாயா, அவர் சொன்னதை நம்பலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அறிவிக்கிறார் நமக்கு. ஏதேன் தோட்டத்தில், இது நிறைய இடத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை சாப்பிடும்போது நீ சாவேன்னு ஆண்டவர் சொன்னார், பிசாசு நீ சாக மாட்டேன்னு சொன்னான். எது நடந்துச்சு? பொதுவாக இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அவங்க சாகலை. அப்போ ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரா? சொல்லுங்க, தேவன் பொய் சொல்லிட்டாரா? நீ சாவேன்னு சொன்னீங்க, நான் சாவலை. பிசாசு சொன்னால் நீ சாக மாட்டேன்னா அதுதான் நடந்திருக்கு. அப்போ வஞ்சனை. நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சாத்தானுடைய வழிகள் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரையும் ஒன்று தான், வஞ்சனை தான், டிசெப்ஷன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படணும்னா இதே சர்ச்சில், இதே புல்பீட்டில், இதே பைபிள் இருந்து தான் பேச முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீங்கள் எப்படி வஞ்சிப்பீங்க? வேறு மதத்தினுடைய வேதங்கள் எடுத்து பேசுவாங்களா? இதே வார்த்தையிலிருந்து தான். இந்த உபதேசத்தை கேட்டுட்டு எங்கள் சர்ச்சில் சொன்னானுங்க, ஆனால் எங்களுக்கு ஜெபம் பண்ணவே தோண மாட்டேங்குது, பைபிள் படிக்கவே தோண மாட்டேங்குது. சபைகளுக்குள்ளே ஓநாய்களை அனுப்புகிறான். உங்களுக்கு நிறைய இருக்குங்க.
சாத்தானை மனுஷனை போல பார்த்து உட்கார்ந்து பேசணும்னா அவர்கள் தங்களை ஒரு ஒரு ஆள் பண்ணியிருக்கிறார். ஒரு சர்க்கிள் வரைஞ்சி 2 வருஷம் அதுக்குள்ளே இருந்திருக்கிறார். தண்ணி கொண்டு வந்து சாத்தானோட டைரெக்டாக. இதெல்லாம் பொய்ன்னு நினைக்காதீங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள். he can manifest. அவன் உங்கள் முன்னாடி நின்று பேச முடியும். இந்த ஊஜா போர்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஊஜா போர்டு இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அந்த ஊஜா போர்டு வரைஞ்சி ஆவிகளை வர சொன்னால் வந்துடும். பிஎஸ்சி கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் பண்ணி ஹாஸ்டலுக்குள்ளே தெரிச்சு ஓடுவானுங்க. சும்மா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பசங்க. 2 வருஷம் அந்த சர்க்கிள்குள்ளே இருந்திருக்கிறான் அந்த ஆள். சாத்தானோட மீட் பண்ணி அவன் பொண்ணு பொருள் தர. நிறைய பேர் ஆத்மாவை விற்று பொண்ணு பொருளுக்காக அவன்கிட்ட டீல் பண்ணுவாங்க பிசாசுக்கிட்ட. இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வாலிபர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இனி கர்த்தருக்காக சுத்திகரிப்புக்குள்ளே நம்ம எத்தனை நாள் இருக்க முடியுது? கான்செக்ரேஷன், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கான்செக்ரேட்டட் லைஃப், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எத்தனை வாலிப பிள்ளைங்களுக்கு வாழ முடியுது? இன்றைக்கி உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் சபைக்குள்ளே இருக்கிற நம்ம போயிட்டுருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஒரு நம்ம கிளாஸ் ரூமில் இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தினுடைய பிரசன்னம் அந்த கிளாஸ் ரூமில் வேலை செய்யணும். வாலிப காலத்தில் வர்றது தான் சில போராட்டங்கள்லாம் வர்றது தான். ஆனால் சாட்சி உங்களை நம்பியாக்கும் உங்களை அந்த கிளாஸில் வச்சுருக்கிறார் ஆண்டவர். அங்கே எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல. உங்களை நம்பி அந்த கிளாஸில் வச்சுருந்தா நம்ம அவங்களுக்கு மேலே இருக்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்கள் இன்றைக்கி சொல்லித்தரப்படுறதில்லை. நீங்கள் அறியாதவைகள் அல்லவேன்றாரு. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றாரு. ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு தெரியல, கரெக்டு தான், நான் சாவலை, அவன் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. ஆண்டவரும் அதை ஆமோதிக்கிறார். உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களைப் போல் ஆவாய்னா பிசாசு. ஆதியாகமம் 3:22 போய் படித்து பாருங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் அப்படின்ற. யார் சொல்கிறா இந்த ஸ்டேட்மெண்ட்டு? கர்த்தர் சொல்கிறாரு. பிசாசு என்ன சொன்னால், நீ தேவர்களை போல் ஆவேன்னா. அந்த ஒரு விஷயத்துலையாவது என்ன ஆகிட்டாங்களாம்? ஆண்டவர் சொல்கிறார், நன்மை தீமை அறியத்தக்கவனா நம்மளை மாதிரி ஆகிட்டான் இவன். நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்தில் கண்ணில் பார்த்தா உண்மைதான் தெரியும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்களில் பார்த்தீங்கன்னா சத்தியம் வெளிச்சம் உங்களுக்கு உண்டா இருக்கும். இது ஒரு பட்டறை போல செயல்படணுங்க. யூத் மீட்டிங்லாம் நம்ம ஒரு டான்ஸை போடுறது, ஒரு ஸ்கீட்டை போடுறது, அப்புறம் சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு இல்லைங்க. கடைசியில் யார் எதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இல்லைங்க, மாறணும் எல்லாம். இது கத்திய தீட்டுற இடமா இருக்கணும். நீங்கள் போய் பாருங்கள், மற்ற இவங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிற இடத்த பாருங்கள். வாலிபரில் கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு குரூப்பும் எப்படி என்னத்தை விதைக்கிறாங்கன்னு பாருங்கள். வெறிய விதைக்கிறான். பொய்யான தெய்வங்களுக்காக வெறி ஊற்றுறானுங்க. ஆஸ்திரேலியாவில் எங்கள் ஒய்ஃபோடைய அக்கா இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி. அவன் குட்டி பையன், அவனுக்கு இப்போ 3 வயசு கூட ஆகலைங்க. அவன் போய் அந்த பார்க்கில் விளாண்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 10 வயசு பசங்க, ஓகே, கொஞ்சம் 10 வயசு பசங்க, அவங்க கேட்குறாங்களா, நீ ஆர் யூ அ முஸ்லிம்? அவனுக்கு அது என்னன்னு கூட தெரியல, கேட்டுகிட்டே இருக்காங்களாம். கேட்டோடனே இவன் பதில் சொல்லலைன்னொடனே அவனுக்கு மண்ணை தூக்கி வீசியிருக்காங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இங்கே இருக்கு. இவங்க போய் கேட்டிருக்காங்க, என்ன பிரச்சனை. அவனுக்கு ஒரு பையனுக்கு 7-8 வயசு இருக்கும், இன்னொருத்தனுக்கு 10 வயசு இருக்குது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆர் யூ முஸ்லிம் அப்படின்னு. நோ அப்படின்னு. தென் வி டோன்ட் ப்ளே வித் யூ. அப்படின்னா நான் இனி உங்களோட விளாட மாட்டேன். ஹலோ, அவங்க சொல்லும்போது எனக்கு சோத்தை ஊட்டுறதுக்கு பதிலாக என்ன ஊட்டுறாங்க? தன் கடவுள் மேலே இருக்கிற வைராக்கியத்தை ஊட்டுறாங்க.
இன்றைக்கி நம்ம எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம், தப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு இதையும் பண்ணணுன்றேன். எக்யூப் பண்ணி அனுப்பணும். வாலிபப்பில் நீங்களும் நானும் போகும்போது ஒரு யுத்த காலத்தில் இருக்கணும்னு மறந்துடாதீங்க. ஆண்டவர் ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறார் சேனையில். இயேசு கிறிஸ்து தமக்காக ஒரு சேனையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is preparing a soldier army, battalion. அவர் ஒரு யுத்த புருஷனின் ஸ்திரியும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ப முடியாத யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் இருக்கிறார், நான் சில இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஈரோட்டில் சொன்னாங்க. இந்த சைடு ஃபோனே வைக்க மாட்டாராம், ஃபோனு லெஃப்டில் தான் பேசுவார். ஏன்னு கேட்டால் அவங்க மாமியார் சொல்கிறாங்க, என் மருமகன் வந்தால் யார்கிட்டையும் பேசுகிறது இல்லைங்க, போய் அந்த ரூமில் போய் உட்கார்றாரு, ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாராம் அந்த பிரதர்கிட்ட, உன்னை எழுப்புதலுக்காக நான் மறைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் ஆண்டவர் மறைச்சி வச்சுருக்கிறாருன்னு? இந்த 20 வயசு 19 வயசு எத்தனையோ தம்பிகள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. they are consecrating their lives. அவங்க வாழ்க்கையை அவங்க பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் சில சூழ்நிலைகளை அவர்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். இந்த பிரதர் என்ன பண்ணுவாரா, யார்கிட்டையுமே பேசுறதுக்கு பிடிக்காதான். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தனிமைப்படுத்துவார். தனியாக போய் வனாந்தரத்தில் உட்காரு, தேவனுடைய சமூகத்தில் உட்காரு, அங்கதான் ஷார்ப் ஆகிறது. தாவீது அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி he was in the wilderness, he was sharpened by the power of the Spirit of God. அங்கே அவன் செய்ய வேண்டிய வேலைக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அங்கே கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தின் கிழிச்சு போட்டுட்டு, சிங்கத்தை அடிச்சு போட்டுட்டாரு, கரடி அடிச்சு போட்டுட்டாரு. தனக்கு கொடுத்த பொறுப்பில் அவர் கவனமாக இருந்ததை கர்த்தர் பார்த்தார். வனாந்தரம் என்ன பண்ணுது, அந்த கான்சக்ரேஷன் தனிமைப்படுத்தி சுத்திகரிச்சு அனுப்புவார். கூர்மையான அம்பை தான் அவர் கையிலையும் எடுப்பார். மொன்னம்பெல்லாம் எடுத்து எங்கே எய்கிறது, எய்தா அது வேலையே செய்யாது. ஸோ நீங்கள் ஷார்ப் ஆகணும்னா தனிமையில் தேவனுடைய சமூகத்தில் அமரணும். நானும் நீங்களும் தேவனோடு உறவாடணும், தேவனோடு பேசணும். எல்லாருக்கும் இப்படி பெனியின் மாதிரி ஆகணும்னு ஆசை. ஆனால் பெனியின் என்ன பண்ணார் தெரியுமா, 2 வருஷம். இப்போ எனக்கு அந்த ஆசை வந்துருச்சுங்க. எல்லா மீட்டிங்கும் கேன்சல், அடுத்த மார்ச் ஏப்ரல் வரையும் மீட்டிங் புக் ஆயிடுச்சு. நான் நினச்சிருக்கிறேன் எப்போ கேன்சல் பண்ண போகிறேன்னு தெரியல. 2 வருஷம் உட்காந்தாராம் தேவனோடு, டெய்லியும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும். நமக்கு ஆசைங்க, பாட்டை போடணும், கோட்டை போடணும், புகையை போடணும், நமக்கு ஆசை இருக்குது. சும்மா வராது. கையை வச்சா அப்படி பொத்து விழுவணும், பேயெல்லாம் பார்த்தாலே ஓடணும். அதெல்லாம் அப்படி ஓடுமா? கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாருங்க, ஆனால் எல்லாரையும் நம்புறது இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறாரு. அது நம்பிக்கை துரோகம் பண்ணவனே ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனால் நம்புறதுக்கு அவர் சிலதை எதிர்பார்க்கிறார். இவன் கையில் என்னோட பொறுப்பை கொடுக்க முடியுமா? நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோன்னு நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டங்க. எனக்கு ஆண்டவர் இந்த வல்லமையை கொடுத்தா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன்னு நினைக்கிறோம். அந்த வனாந்தரம் தான் உங்களை ஷார்ப்பாகும், உங்களை முதிர்ச்சி உள்ளவனாக மாற்றும். அப்போ அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு காலம், டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆண்டவரை அரெஸ்ட் பண்ண முடியலையாம், ஏன்னா டைம் வரலையா. வசனத்துக்கெல்லாம் நான் போகல, நான் வசனம் தான் பேசுகிறேன், டைம் இல்லாதனால. இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, முடியலையா, ஏன்னா the time had not come yet. இன்னும் டைம் ஆகலைன்றார். இயேசு இன்னும் பிறக்கலை. எப்போ பிறக்கிறார்? கலாத்தியர் 4:5 படி காலம் நிறைவேறின போது இயேசு பிறக்கிறார். காலத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஸ்கூலில் இருங்க, காலேஜுக்கு போகிற டைமில் காலேஜில் இருங்க. அந்த டைமை அழகாக மேனேஜ் பண்ண பழகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் அவர் ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அங்கே கிண்ணறத்தை வைத்து அவர் தேவனை துதித்து பாடி கொண்டிருந்தபடினாலே அந்த டைமென்ஷன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கே ஈஸியாக இருந்துச்சு. வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மகனை நீங்கள் பாருங்க, ஆடு மேய்ச்சவனுக்கு டக்குன்னு ராஜ பதவி கொடுக்குறாரு. இதெல்லாம் சும்மா கொடுக்கல, ஓகேங்களா? அந்த ஷிஃப்ட் பண்ணுறாரு. டைம் பாருங்க,
அவங்க அப்பா அப்பம் கொடுத்து அனுப்புகிறாரு தாவீதுகிட்ட, நீ போய் பாரு, அண்ணனுங்கெல்லாம் ரொம்ப நாளாக கோலியாத் வந்து நின்றுட்டுருக்கிறாப்புல. அவர் டெய்லி வந்து பேசுவார் கோலியாத், எல்லாம் பயந்துக்கிறாங்க. சவுலே ஒரு கோலியாத் சைஸ் தான். சவுலுடைய தோளுக்கு கீழே தான் எல்லா இஸ்ரவேலர்களும் இருந்தாங்களாம். அவ்வளோ ஹைட்டான சவுலே பயந்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த தாவீது அங்கே போகும்போது டைமிங் பாருங்க, அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு டைமிங் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு தடவை தான் கோலியாத் வந்து பேசுகிறாரு, ஒரே தடவை தான் ஒரு நாளைக்கு வருவாப்புல, வந்து சபிச்சுட்டு ஏசப்பா ஆண்டவரையும் சபிச்சுட்டு மக்களையும் சபிச்சுட்டு அப்புறம் போயிடுவார். வாங்கடா யாராவது தைரியம் இருந்தா அப்படின்னு வருவார், போயிடுவார். அந்த நேரத்தில் கர்த்தர் தாவீதை அங்கே கொண்டு போகிறார். அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாருன்னு வைங்க கோலியாத்து, அந்த 10 நிமிஷத்தில் பேசுறது தாவீதின் காதுகள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் டைம் செட் பண்ணுறார். ஸோ தாவீது அந்த அப்பத்தை தூக்கிட்டு போகிறதுக்கும் கோலியாத் வந்து பேசுறதுக்கும் சமயம் கரெக்டாக இருக்கும்போது, ஏற்கனவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதுடைய வைராக்கியம், ராஜாவா அபிஷேகம் பண்ண உடனே ராஜா இல்லைங்க, அவர் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வர்றார். இன்றைக்கி யாருக்குமே அந்த ப்ராசஸில் வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் உங்கள் கையில் வல்லமையை கொடுக்கறதுக்கு முன்னாடி, உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் நீங்கள் யாருன்னு பார்க்கணுன்னு விரும்புகிறார், உங்களை ரெடி பண்ணணும்னு விரும்புகிறார். கிருபையா சிலதெல்லாம் கொடுக்குறார், தயவில் கொடுக்குறார். நிறைய எனக்கெல்லாம் நிறைய ஆண்டவர் நான் கேட்காத வல்லமையெல்லாம் கொடுத்துருக்கிறார். சிலதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த இந்த மண்டலங்களுக்குள்ளே போய் ஆவியின் உலகத்தை போயிட்டு பார்த்துட்டு வருது. யோவானை போயிட்டு வர்றார், 3ஆம் வானம் எல்லாம் 3ஆம் வானம் பவுல் போனார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறாரு. எல்லாருமே ஒவ்வொரு ஆளுமை திறனுடையவங்க, எல்லாம் பயங்கரமான ஊழியக்காரங்க, சும்மா கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எழுப்புதல், தமிழ்நாட்டு சபைகள் நீ கஷ்டப்படுற காரணம் என்ன தெரியுங்களா? தீர்க்க தரிசன ஊழியத்தை நக்கல் பண்ணி, தீர்க்க தரிசன ஊழியத்தை அவமதித்து, தீர்க்க தரிசிகளை அவமானப்படுத்தின ஒரு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் அதனுடைய பிரதிபலனை சந்திக்கும், கண்டிப்பாக சந்திக்க போகிறாங்க. யாராவது ஆண்டவர் பேசிக்கிட்டாருன்னு சொன்னால் நம்ம காமெடியாக இருக்குது. யாராவது நரகத்தை போய் பாட்டு வந்தோன்னா காமெடியாக இருக்குது நமக்கு. எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் இன்னும் தீர்ப்பே கொடுக்கலையே, நரகமே இனி தானே தள்ள போகிறாரு. இந்த டைம் பற்றி பேசிகிட்டு இருக்கமே, ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் கடந்து போகணும் விரும்புகிறேன். டைமை குறித்து நல்லா கவனிச்சுக்கோங்க. டைம் வந்து இந்த பூமிக்கு மட்டும்தான், பூமிக்கு வெளியில் தேர் இஸ் நோ டைம். ஆண்டவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவருக்கு அப்படின்னா என்ன? அவருக்கு ஒரு துவக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. அது எங்கன்னா பூமிக்கு உள்ள. அவர் பூமிக்கு வெளியே இருக்கும்போது அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத நித்திய தேவனாக இருக்கிறார். அவர் நித்திய கர்த்தா. பிகாஸ் he had no beginning and he will be having no end. அவருக்கு துவக்கமும் இல்லை, அவருக்கு அப்படிப்பட்ட தேவன். பூமிக்கு டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? In the beginning God created the heavens of the earth. ஆதியாகமம் 1:1 ஸ்டார்ட் ஆகுது. காலங்களை குறிக்கிறதுக்கு சூரிய சந்திரனை கொடுக்குறாரு. உலகத்தை உண்டாக்கி அந்த டைமுக்குள்ள நம்மளை வைக்கிறார். யோவான ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட்டிகிட்டு போய் இன்னும் நடக்காத விஷயத்த நீ பாருன்னு சொல்லி காமிக்கிறார். அது தரிசனம் கிடையாது. நிறைய தரிசனங்கள் சும்மா படம் போட்டு காமிக்கிறதல்ல, நடக்கும்போது கர்த்தர் தீர்க்கதரிசிகள் அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இன்னும் நடக்காததை நடந்து கொண்டிருக்கும் போது பார்த்ததை போல யோவான் எழுதுகிறார். இதோ வானம் வெந்து உருகி போயிடுச்சு. அது வெந்துள்ள என்ன சோல் சுருள் மாதிரி
பூமி வெந்து உருகி போயிடுச்சு. நடந்துருச்சா? நடக்கலை. ஆனால் அவர் நடந்தது டைம். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷங்களை போல் இருக்கு. அப்படின்னா பரலோகத்தில் கிளாக்கு வந்து மின்னல் வேகத்தில் சுற்றுதா? 1000 வருஷத்துக்கு இல்லைங்க, அங்கே டைமே கிடையாது. நீங்கள் இது எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நீங்கள் தெய்வ பிரசன்னத்தில் இருந்து ஜெபம் பண்ணும்போது, தேவ பிரசன்னத்தில் இல்லாதவன் ஜெபிச்சான்னு வைங்க, 5 நிமிஷம் 1 மணி நேரம் மாதிரி இருக்குது. என்னடா அது மண்டகாயுதுன்னா. ஆனால் தெய்வ பிரசன்னத்திலேருந்து ஜெபிக்கிறவங்க பாருங்கள், 10 நிமிஷம் மாதிரி தான் தெரியும், ஆனால் 1 மணி நேரம் ஓடிடும். என்னதுங்க? நித்தியமான தெய்வ பிரசன்னம் இந்த அநித்தியமான இந்த டைம் ஜோனுக்குள்ளே வந்து உங்களை மூடும்போது, இந்த பூமிக்குள்ளேயே நீங்கள் நித்திய பிரசன்னத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஏன் தெய்வ பிரசன்னத்தில் டைம் போடுறது தெரியலன்னா, டைமால் அஃபெக்ட் ஆகாத ஒரு தேவன் நாம் கூடுகிற இடத்துல நம்மை ஆளுகை செய்யும் போது, நம்ம இந்த டைம் ஜோனுக்குள்ளே இருக்கிற நம்மை அவருடைய நித்திய பிரசனத்துக்குள்ளே கொண்டு போகிறது படினாலே நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு ஊழியக்காரர் போனாராம் வீட்டுக்குள்ளே, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறம்மா. சரிங்க, போயிட்டு வாங்க. அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ரொம்ப பசிக்குதுன்னாராம். ஆமாய்யா, நீ போய் 3 நாள் ஆச்சுன்னாங்க. ஸோ தேவ பிரசனத்தில் எப்படி இருக்கு? டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சில ஆவிக்குரிய ஆழங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். நரகத்தை போய் காமிச்சாருன்னா இனிதான் நரகம் வரப்போகுது, அது பூமிக்கு. இயேசு எப்போ அடிக்கப்பட்டார்? 2026 வருடங்களுக்கு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவ. அது எப்படி பொய் சொல்லுதா? உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உங்களுக்கு எப்போ பெயர் வச்சாங்க? நாங்கள் பிறக்கும் போதுங்க இல்லை, உலகம் உருவாவதற்கு முன்னமே பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த நித்திய தேவன் அந்த பிரசனத்தை கொண்டு வந்து உங்கள் மேலே அப்படி வைக்கும் போது உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. உங்களை நரகத்தை காமிப்பார், என்ன வேணால் காமிப்பார். இன்றைக்கி அப்படியே அட்டாச்சு போட்டுட்டார் ஆண்டவர். சத்தமே யாரும் கேட்குறது இல்லை, சும்மா கதை விட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பேசியெல்லாம் கிடையாது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஆசாரியன். ஆனால் அந்த டைமில் பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை அரிதாக இருந்தது, கேட்கவே இல்லையா. தாவீதுக்கு மட்டும் கேட்டுச்சு. ஏன் தெரியுமா? தாவீது அங்கே ஒரு பிரசனத்தை சுமந்து போகிறார், முக்கியமான ஆள். அங்கே போனோடனே அந்த டைமென்ஷன் ஓப்பன் ஆகுது, கர்த்தர் பேசுகிறது கேட்குது. இருண்ட காலத்துக்கு அப்புறம் இயேசு வெளிப்பட்டார். அந்த இயேசு வந்தால் தான் அது ஓப்பன் ஆகும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் 400 ஆண்டுகள் காரிருள் ஆண்டுகள். அது வெளிச்சம் வரணும்னா இயேசு வரணும். ஸோ உங்களை நம்பி ஒரு வேலை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. உங்களை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாருங்க, உங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. உங்கள் டைம் அவருக்கு கொடுங்கணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி வாலிப கூட்டத்தில் ஜெபத்தை பற்றி ஜெபிக்கிற குழுக்கள் கிடையாது. கூடி கூடி அந்த காலத்தில் ஜெபிப்பாங்க. நான் ஆண்டவர் சொல்லி ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி மண்டே டு ஃப்ரைடே கதையை ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன். டெய்லியும் 8 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடுவேன். எங்கள் சர்ச்சில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும், எப்போவுமே பசங்க இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி. ஆனால் நைட்டும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு கிடப்போம். அப்போது ஆண்டவர் சொன்னால் இவங்களெல்லாம் ப்ரேயரில் உட்காரு. நைட்டு 8 மணிக்கு உட்காந்து விடிய காலம் தான் முடியும் ப்ரேயர். 3 மணி 4 மணிக்கு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். எல்லாம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க, வேலைக்கு போவாங்க. ஆனால் டயர்டே இருக்காது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு சர்ச்சிலே தூங்குவாங்க, எந்திரிச்சு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு 2.5-3 மாதம் பண்ணோம். அப்புறம் எங்கள் சர்ச்சில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாம் நைட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு, எல்லாம் பிரச்சனை ஆகுது பக்கத்தில். இந்த கூடி ஜெபிக்கிறது, தனிமையாக உட்காந்து தேவோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது, நமக்கு ஆசைப்படுறோம். நிறைய ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்கு பாட்டு எழுதி போடணும். அது எங்கே சும்மா வந்துடுங்களா? எங்களுக்கெல்லாம் சும்மா கொடுத்தாரு தான், நாங்கள் உட்காந்து அதனால தான் பெற்றுக்கொண்டேன்னு நான் சொல்கிறேன். நான் எழுதலை, எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். ஸோ உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தம் இருக்கணும்னா நீங்கள் கான்சக்ரேட் பண்ணிக்கணும் உங்களையே.
எல்லாரும் சினிமாவுக்கு போவான், நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. என்னோடய 2வது பாப்பா வந்து யூகேஜி, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, யூகேஜியில் டூர் கூட்டிகிட்டு போனப்போ சினிமா பாட்டு போட்டிருக்காங்க பஸ்ஸில். அவள் போய் இறங்குற வரி 2 காதையும் இப்படி வச்சு மூடிட்டாளாம். மேம் வந்து சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவள் கேட்டாளா இது ஏசப்பா பாட்டா அப்படின்னு. இல்லை அப்படின்னோடனே இப்படியே உட்காண்ட்ருக்காங்க அந்த 1/2 மணி நேரம் ட்ராவலில். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்டையும் அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பண்ணுறது ஈஸி தான், ஆனால் அது கீழ்ப்படிஞ்சு பண்ணியிருக்குது. நாங்கள் அதனால் டூருக்கெலாம் அனுப்புகிறதே இல்லை, சொல்லிட்டோம். நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உன்னை டூருக்கு, அங்கே போய் வேண்டாத காரியங்கள் தான் நடக்குது. இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையே பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளை நம்பி யார்கிட்டையும் எதுவும் கொடுத்துட்டு போக முடியல. ஏங்க இந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஒரு பெரிய பாட்டுக்காரர் வந்து ஒரு கான்சர்ட் நடத்திட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரில். அப்போது ஊழியக்காரங்களாம் உட்காண்ட்ருக்காங்க. இப்போ எல்லாம் முன்னாடி ஆடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காலேஜ் பையன் வந்து ஒரு பொண்ணோட தப்பாக பண்ணிவிட்டு ஆடிட்டே இருக்கான். எங்கே? கர்த்தரை துதிக்கிற இடத்துல. இவர் போய் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி தம்பி என்னப்பா கெட்ட வார்த்தை பேசி அந்த வயசான அவர் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கார். இதைய சொல்லி அனுப்பிச்சி விட்டார். நான் இனிமேல் இந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டேன் பாஸ்டர். உங்கள் மாம்சத்தை இந்நேரம் நான் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிந்தேன்னு வைங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கும். என்ஜாய் வேற லெவல் அப்படின்னு இருப்பீங்க. இந்த மாம்சத்துக்கு சோறு போட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் விழுந்துட்டே இருப்பீங்க. உங்களால் பரிசுத்தமாக 2 நாள் கூட, பரிசுத்தத்தை விடுங்க, ஆண்டவருக்காக 2 நாள் கூட இருக்க முடியாது. ஏன்னா யூ ஆர் ஃபீடிங் யுவர் ஃப்ளஷ். நீங்கள் பார்க்குறதில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதில்ல, விபச்சார வேசித்தன காரியங்கள் தான் பேசுகிறாங்க இந்த காலத்தில். பேசும்போது என்ன ஆகுது? உங்கள் தனிமை தேவனோடு இருக்கிறதுக்கு பதிலாக சில பிசாசுகளோடு இருக்குது. சும்மா கிடையாது. நீங்கள் தனிமையில் சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் பேய்களோடு கூட இருக்கிறீங்க. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஒவ்வொரு ஊழியக்காரரை பற்றி கேட்டால் எனக்கு, நம்ம வெளியில் பார்க்குறோம் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க, எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, அவங்களுக்கு சோதனை வந்துகிட்டே இருக்குது. என்னைக்கு அவங்க கூட என்னைக்கு மாம்சத்துக்கு சோறு போட்டால் அன்றைக்கி அவங்களும் முடிஞ்சாங்க. எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கட்டும். ஸோ அதுக்கு தான் ஃபாஸ்டிங் போட்டுகிட்டே இருக்குங்க. எல்லா விருப்பங்களும் ட்ரெயின் ஆகிடும். இடுப்பே எந்திரிக்கவே முடியாது உங்களுக்கு. அடிக்கடி ஃபாஸ்டிங் போடணும், தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை போல் வல்லமையுள்ள ஊழியக்காரன் இந்த உலகம் பார்த்துருக்காது. நான் அதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் அடிக்கடி ஃபாஸ்டிங் போடுவேன். நான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, மனுஷ முகம் பாராமல் நீ போய் உட்கார், எப்போ நீ வெளியே போகணுன்னு எனக்கே தெரியாது, சொல்லவே மாட்டேன்ட்டார். இப்போ அதுக்கு டைம் இல்லை. பிசாசோட தந்திரம் என்ன? இப்போ நான் ஓடிட்டே இருக்கிறேன். இப்போ நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆனால் அதில் ஒரு தந்திரம் என்னென்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போகுது. அவருக்கு 1 மாதமோ 1.5 மாதமோ எவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறாருன்னு தெரியல, அந்த சமயத்தை என்னாலே கொடுக்க முடியவில்லை. சாத்தானுடைய தந்திரம், ஊழியங்கள் கூட தந்திரமாயிரும். பாட்டு போடுறது கூட பிசாசுடைய தந்திரமாயிரும். ஓடிட்டே இருப்போம், ட்ரெயின் ஆயிரும். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி யூத் மீட்டிங் எதுக்கு நடத்துகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க உங்களே. நான் என்ன கேட்டுட்டு தான் ஆண்டவர் சொன்ன பிறகு தான் பண்ணுறேனே. என்னோட 39வது வயசில் சொன்னார் இப்போ பாட்டை போடுன்னு. கண்ணாடி முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கேட்பேன், நீ எதுக்குடா இப்போ பாட்டு போடுற? பாட்டே இல்லையா? ஊரில் பாட்டே இல்லையா? இப்போ நீ எதுக்கு பாட்டு போடுற? நான் என்னையே கேட்பேன், எதுக்கு நீ பாட்டு போடணும்? கர்த்தர் கொடுத்தாரு ஆண்டவருடைய. அப்படி எனக்கே நான் பேசி, நம்ம ஒரு ஊழியம் செய்யணும்னா எதுக்கு செய்யணும்? நிறைய போட்டி பொறாமைக்கே ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஒரு மீட்டிங் வச்சு நானும் வைக்கிறேன் பாரு, நீ இவனை கூப்பிட்டீங்கன்னா நான் அவனை கூப்பிட்றேன் பாரு. என்னைக்கு ராஜ்யம் வளரப்போகுது?
ராஜ்யத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நிற்கிறவங்க தனிமைப்படுத்துங்க, ஜெபத்தில் இருங்க. கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார், கூர்மையான அம்பாயம் கர்த்தர் மாற்றுகிறார். இட்ஸ் நாட் a joke. அப்படி எய்யணும்னா ஆண்டவருக்கு அந்த ஆண்டவர் கையில், வாலிபன் ஆண்டவர் கையில் உள்ள பலவான் கையில் அம்பு கொப்பாக இருக்கிறான். பலவான் ஒரு அம்பு எடுக்கணும்னா ஷார்ப்பாக இருக்கிறத எடுப்பார். நிறைய இருக்குங்க. இந்த மாம்சத்தை அடக்கிடுங்க, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஆவியிலிருந்து வெளிப்படுற எல்லாம் நீங்கள் வசனம் கவனிக்கிறதுக்கு நமக்கு முடியும். நீங்கள்லாம் சூப்பராக கவனிக்கிறீங்க. நிறைய இடத்துல வாலிபர்கள் நம்ம பேசிட்டு போயான்ற மாதிரி உள்ளே போகாது. நான் கடினமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் மேலே இருக்கிற தெய்வ திட்டம் வேறு ஒருத்தருக்கு போச்சுன்னா எத்தனை பேர் சந்தோஷமாக இருப்பீங்க? உங்களை வச்சு ஆண்டவர் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாரு ப்ரோ, நீங்கள் அது கீழ்ப்படியல. சும்மா அது இதுக்கு இப்போ சொல்கிறேன், நீங்கள் அது கீழ்ப்படியல, ஆண்டவர் சொல்கிறதுக்கு செவி கொடுக்கல. ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதை நான் வேறு ஒருத்தனுக்கு என்ன பண்ண போகிறேன், கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக காத்துருங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க, அவரோட டைமுக்கு காத்துருங்க. தாவீதை ஏற்ற வேலையில் அங்கே கொண்டு போயிட்டார். அவர் போய் அப்பம் கொடுக்கறதுக்கும் இந்த ஆள் கத்துறதுக்கும் இவருக்கு உள்ளே இருக்கிற பக்தி வைராக்கியம் அப்படியே எழும்புறதும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் எப்படி தெரியுமா, அரசியல் பண்ணி முன்னாடி வர்றது, அவனை இழிவாக பேசி நம்ம முன்னாடி போகிறது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சிலர் இருக்காங்க, சிரிக்கிறதுல கூட அரசியல் பண்ணுவாங்க ப்ரோ. எப்படின்னா, இப்போ இவங்க குரூப் இல்லாமல் இன்னொரு பையன் அந்த வேறு குரூப்லேருந்து ஒரு ஜோக் அடிச்சிட்டான்னா இவங்க சொல்லுவாங்க, சிரிக்காத. ஏன்னா சிரிக்கிறதுக்கு இவ்வளோ யோசிப்பாங்களா? அவ்வளோ சூப்பராக ஜோக் இருந்தாலும் சிரிக்காத. ஆடாப்பாவீங்களா? எப்படி கர்த்தர் நம்ம அந்த மாதிரி பசங்களை எடுத்து பயன்படுத்த என்ன பண்ணுறது? சிரிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. ஏன்னா அவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்குவான் அப்படின்றாங்க. டைம் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாத ஆட்கள் ராஜாவாக இருப்பாங்க. எங்கடா அந்த தாவீது யாரா? சாமுவேலுக்கே தெரியல அந்த 7 அண்ணன்மார்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான்னு. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, தாவீதை கூப்பிடவே இல்லை. ராஜ அபிஷேகம் நடக்கிற விருந்து போட்டு செய்கிறாங்க, செலிப்ரேஷன். ஆனால் தாவீது வாஸ் நெக்லெக்டட், அவனை கூப்பிடவே கிடையாது. மனுஷன் மறந்து போயிருக்கலாங்க, ஆனால் கர்த்தர் தாவீதுடைய உண்மையை பார்க்குறாரு. அவர் ஆடுகளை எப்படி பொறுப்பாக பார்த்துக்கிட்டாருன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. கையில் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டீங்க, ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பீங்க. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாயானா? நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிற விஷயத்தில் அங்கே உண்மையாக இருங்க. சின்ன விஷயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அங்கங்கே ரவுண்டாக வீட்டில் போட்டுட்டு வெளியில் அப்படியே கெத்தா, எவன் சட்டைன்னே தெரியாது, எவன் பேண்ட்டு யார் சுடிதார் வாங்கி போட்டுக்கிட்டு, யார் பைக்குன்னே தெரியாது வாங்கி ஓட்டிக்கிட்டு, அதுக்கெல்லாம் நமக்கு இருக்குதுங்க. ஆனால் வீட்டில் ஒரு சின்ன வேலை செய்ய மாட்டோம். கர்த்தர் அங்கே தான் உங்களை பார்க்குறாரு. நம்ம வெளியில் நிற்கிறது. இப்போ நான் ஸ்டேஜில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கலாம், நான் வீட்டில் எப்படி இருக்கிறேன்னு என் ஒய்ஃப்கிட்ட தான் கேட்கணும். என்னோடய சாட்சி என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, அதுதான் சாட்சி. நீங்கள் சொல்லுவீங்க நல்லா பிரசங்கம் பண்ணார், நல்ல பாட்டு, அது இல்லை சாட்சி. என் கூட இருக்கிறவங்க, என் கூட வாழ்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேட்டிவ்ஸு, என்னோடய அப்பா அம்மா, என் அண்ணன் தம்பி என்னை குறித்து என்ன பேசுகிறாங்க, என் சபை என்ன சொல்லுது, கர்த்தர் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார். Consecrate yourself, distance yourself. நீங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணியே ஆகணுங்க. உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு பாட்டு போடுறேன்னு நாங்கெல்லாம் போடுறோம். எத்தனை பாட்டில் சினிமா வாடா இருக்கு? ஏன் இருக்கு?
நம்ம அதையும் கேட்குறோம். ஏன்னா மியூசிக் நாலேஜ் வரணும்னு கேட்குறோம். நான் சொல்கிறேன், லூசிஃபருக்கே அந்த கிஃப்டை கொடுத்தது நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகும். அப்படி இருக்கும்போ நம்ம ஏன் ஞானத்தை அங்கே தேடுறோம்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்கும் போது நன்மை ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Too many grace, ஏகப்பட்ட கலப்படம். நான் யங் பீப்புளை ஆக்சுவலாக வார்ன் பண்ணுவேன். நான் நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை கேர்ஃபுல்லாக வைங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கலாம், ஃபெல்லோஷிப்பை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. அவனோட தந்திரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஏன் இந்த பையனை பிடிக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் பிடிக்கும். ஏன் இந்த பொண்ணு மேலே நான் இவ்வளோ காதல் இருக்கிறேன் உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதை வழி தப்ப பண்ணணும்னு ஒரு பிசாசு வேலை செய்யுது. நம்ம யாரும் சல்மான் கான் கிடையாது, நம்ம யாரும் ஐஸ்வர்யா ராய் கிடையாது. ஆனால் 10 ப்ரப்போசல் வருது. Why? Because we carry the most precious anointing of the Lord. கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமக்கிறதுனால நம்மை வழி தப்ப பண்ணுகிற ஆவின் பைபிள் இருக்குது. உங்களை வழி தப்ப பண்ணும். உங்கள் சரீரத்தை சும்மா ஜாலியாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பையன் வந்து அழுதான், ஆனால் எனக்கு கல்யாணமே வேண்டாம். அழுகுறோம், ஏன்டா? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது யார் நல்லவங்கன்னு? இல்லை, நம்ம என்ன ஸ்கேனாக பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு அவ்வளோ பயம். பிரதிஷ்டை இழந்து போய் இன்றைய சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். பிரதிஷ்டை, கண்ணியம் சொல்லுவாங்க, வெளியில் கண்ணியமாக இருக்கணும். நானும் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து எங்கள் வீட்டில் வசனங்களெல்லாம் பேசி 12 மணி ஆயிடுச்சு. அப்போது ஒரு கெஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். கீழே பார் இருக்குது, எங்களுக்கு தெரியாது. மேலே நாங்கள் போய் 12-1 மணி இருக்கும். சத்தம் என்னடா இந்த இந்த ஹோட்டலில் என்ன இப்படி சத்தம்? வந்தால் ஸ்கூல் கேர்ள்ஸ் பாய்ஸ் லாஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் போல் எல்லாம் இவ்வளோதான். பசங்க போட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பா அம்மா வெளியே கார் வச்சு வெயிட் பண்ணுறாங்க. சூப்பர், வாங்கப்பா, எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்கம்மா, பத்திரமா நான் அப்பா இருக்கிற பயப்படாதுமா. படிப்பை விட கேரக்டர் ரொம்ப முக்கியம், வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த இந்த மாம்சத்துக்கு சோறு போட்டே இருந்தீங்க அவ்வளோதான். இதை வீக் பண்ணணும். உங்கள் ஆவியின் மனுஷன், உள்ளான மனுஷன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமாக கிரியை செய்யணும்னா இந்த மாம்சத்தை அடக்கி ஆகணும். பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பெருசு டாபிக் மாதிரி இருக்கும். இல்லை, உங்களை மாதிரி அநேக தம்பிகள் அப்படி இருக்கிறாங்க, தங்கச்சிகள் இருக்கிறாங்க, ஜபத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார் பாருங்க, யாரா அந்த தாவீதுன்ற மாதிரி, யாரா அந்த பையன் கேட்பாங்க. எங்கடா இருந்தான் இவ்வளோ நாள்? கர்த்தர் உருவாக்கிட்டு இருந்தாருங்க மறைவில். அவன் மாம்சத்தை கட்டுப்படுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து இன்றைக்கு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனா நிற்கிறாங்க. அந்த ஈரோட்டில் அந்த டாக்டர்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், இந்த ரைட்டு காதில் வந்து நான் தான் பேசுவேன், இங்கே வர சத்தம் அது என்னுடைய சத்தம்னாராம். அன்னைக்கு அவர் முடிவு பண்ணார், என் ஃபோனை கூட நான் இங்கே வைக்க மாட்டேயா அப்படின்னு. எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்பணும்னு சொல்லுங்க, என் தேவனால கூடுன்றதை நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் தரிசனம் காமிப்பார், ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போவார். அந்த டைம்லலாம் எங்கள் அப்பா வர்ஷிப் முடிச்சுட்டு, எங்கள் சபையில் 3000க்கு மேலே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான். அப்போ எங்கள் அப்பா வர்ஷிப் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்க சொல்லுவார், ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லுவார். அப்படி அமைதியாக இருக்கும். அங்கங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை பேசுவார். சிலர்லாம் வந்து மைக் எடுத்து பேசுவாங்க. ஒரு நாள் ராபோஜன பந்தியில் ஒரு அம்மா வந்து எந்திரிச்சு, ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு,
வரும்போதே ஊதிட்டு வந்தார். இப்போ பாக்கெட்லேயும் வச்சுருக்காரு. கால் கழுவும் போது அப்படியே எந்திரிச்சு போயிருங்க அப்படின்றாங்க ஒரு அம்மா. யார் நாங்களாம் பார்க்குற பயத்தில் எந்திரிக்க மாட்டுறாரு. கடைசியில் ஷர்ட் கலரை சொல்லிட்டாங்க. அதே ஷர்ட் கலரில் ஒருத்தர் எந்திரிச்சு போனார். அதோட எங்கள் சபையில் என்ன பண்ணிட்டாங்க, இனி யாரும் இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா ஹர்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை அப்படி மூடி வீசியாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவாஞ்சலிஸ்ட்டு, பாஸ்டர், மீதி 3 காணோம். அப்போஸ்தலர்னு எப்போ பட்டம், 65 வயசில் இடுப்பில் பேண்ட்டு நிற்காத போது நீ அப்போஸ்தலன் அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு அப்போஸ்தல அபிஷேகம் ஊழியம் 4 முறை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அப்போஸ்தலன் தீர்க்கதரிசின்னு சொன்னால் பெருமை பிடிச்சவன். பவுல் சொல்கிறார், எனக்கு எத்தனையோ படிப்பு இருக்குது, ஆனால் நான் என்னோடய அடையாளம் என்ன தெரியுமா, நான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எழுதுகிறதா. உங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகிக்கும் போதே ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு என்ன ஊழியம், என்ன அடையாளம், கர்த்தருடைய சரீரத்தில் உங்களை அவயவமாக சேர்க்கிறாரு. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, ஸ்தானம் இருக்குது. சபையை 5 விதமாக பிரிக்கிறாரு. அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, மெய்ப்பன், போதகன், சுவிசேஷகன். இங்கே எல்லாம் என்ன சொல்லுவோம், நாங்கள் விசுவாசி. நம்ம விசுவாசின்ற குரூப்பே அங்கே கிடையாது. நம்ம எல்லாருமே விசுவாசிகள் தான். அப்போஸ்தலனும் விசுவாசின்றது பொது பெயர். இயேசுவை கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பேர் விசுவாசிகள். ஆனால் சபையாகிய சரீரத்தை கர்த்தர் 5 விதமாக பிரிக்கிறார். வர்ஷிப் ஊழியன்னு ஒன்று கிடையாது. அந்த கிருபை இருந்தால் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பிரிக்கணும் அதெல்லாம் இல்லைங்க. அப்படி நான் அப்போஸ்தலன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு பாட்டு கொடுத்துருக்கிறார், நான் வர்ஷிப் பண்ணுவேன். அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். ஸ்தேபான் அவர் அப்போஸ்தலனாக இருக்கிறார், ஆனால் சோறு குழம்பு ஊற்றிட்டு இருந்தார். அவர் பை அனாயிண்டிங், அபிஷேகத்தின்படி ஸ்தேபான் ஒரு அப்போஸ்தலன், ஆனால் பந்தி விசாரிப்புக்காரருக்கு தலைவராக இருந்தார். பந்தி விசாரிப்பு செய்கிறார். இன்னைக்கு அப்போஸ்தலன் நம்ம சொல்கிறவங்க பந்தி விசாரிப்பு செய்வாங்களா? ஏன்னா நம்ம தவறாக போஸ்டிங் கொடுத்துருக்குறோம். ரெவரண்டுன்றோம். அது ஏசப்பாவுக்குரிய பேர், நம்ம மனுஷனுக்குரிய பேரே கிடையாது. ரெவேர் அப்படின்னா பயப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர்னு அர்த்தம். அதை தூக்கி நமக்கு போடலன்னா டென்ஷன் வரும். ஏன்னா அவருடைய சரீரத்தில் நீங்களும் நானும் யாருன்ற வெளிச்சமே நமக்கு இல்லாததுனால என்னை ரெவரண்டுன்னு கூப்பிடல, என்னை டாக்டர்னு கூப்பிடல, சண்டைக்கு வராங்க. வாலிப தம்பி, உங்களுக்கு தங்கச்சி, உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை என்னவா அபிஷேகிச்சிருக்கிறாருன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் யாருப்பா அவங்க ராஜ்யத்தில்? நான் அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, மெய்ப்பனா, சுவிசேஷகனா? நான் யாரு? அந்த ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த கைக்குள் நான் அடங்கி இருக்க விரும்புகிறேன். என்னை உருவாக்குங்கப்பா. நான் என்னை தனிமைப்படுத்துகிறேன். எல்லாரும் ஊர் சுத்தம் போது நான் என் வீட்டில் உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வார்த்தையை படித்து அது புரியலனாலும் ஆண்டவரே உங்கள் உதவியை கேட்டு உட்காந்து I will be sharpening my own self, my spiritual self. என் உள்ளான மனுஷன் I will sharpen. ஸோ கர்த்தருக்கு டைம் வரும்போது எடுத்தா அந்த அம்பு ஷார்ப்பாக இருக்கும். ஆண்டவர் உடனே எஞ்சிடுவார், புறப்பட்டு போ, தேசத்தை கலக்கு போ, அனுப்பிவிடுவார். நீங்கள் யாருன்னு பாருங்கள். நான் நிறைய விஷயத்த ஒன்றா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நானே என்னை அப்போஸ்தலன் கூப்பிட முடியலைங்க. தாழ்மைன்னா அது இல்லைங்க. நான் வந்து ரப்பர் செருப்பு போடுறது இல்லைங்க. தாழ்மைன்னா என்ன தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என் ஜாதி இல்லை, என் படிப்பு இல்லை, என் பட்டம் இல்லை, நான் பாட்டு ரிலீஸ் பண்ண அது இல்லை. இதெல்லாம் பெருமை பிடிச்சிட்டு நம்ம சுத்தக்கூடாது. இனி நான் இல்லை, ஐ எம் நோ மோர் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. ஒரு ஊழியக்காரர் கல்யாணத்தை விட்டு இறங்கி போனார். ஏன்னு கேட்டால் எனக்கு பிரசங்கம் கொடுக்கலன்னு. ஆமாம், இவர் கொடுத்துருந்தா இப்போ பரலோகத்தை இறக்கியிருப்பார். பெரிய ஊழியக்காரர் தாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? நான் ஒரு நாள் யூத் மீட்டிங்கு ஊட்டியில் நடக்குது, ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டு போயிடலான்னு பார்த்து குளிருக்கு. என் ஒய்ஃப் சொன்னால் அங்கே எல்லாம் யங் பீப்புளெலாம் இருக்கிறாங்க, நீங்கள் போட்டு போனால் நாளைக்கு அவங்க போடுவாங்க.
சிங்கப்பூரில் போய் மலேசியாவில் போயிட்டு ஷூவை கழட்டிட்டு போனால் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்தியாவிலேருந்து வந்து ஒருத்தவங்களும் ஷூவை கழட்டுறது இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க, இது பழக்கமாயிடுச்சு. கழட்டணும்னு அவசியம், அது அவங்கள பொறுத்தது. நான் சொல்கிறேன், ஊழியக்காரர் நீங்கள் ஷூவை கழட்டி ஏறுறீங்க அப்படின்னு. எனக்கே ஆச்சரியம், என்னங்க சொல்கிறீங்க, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? பாட்டு ரிலீஸ் ஆனால் பேச மாட்டுறாங்க. கழுத்தில் இப்போ டேக் வேறு தொங்குது. என்னது? ஐ எம் ஃபார் சேல். 50,000 கொடுத்தீங்கன்னா வருவேன். அப்போ நீங்கள் சேலுக்கு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு பாட்டு கொடுத்தா எந்த இடத்துக்கும் போய் ஊழியம் செய்யுங்க. நம்ம ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் பணிவிடைக்காரர்கள். எனக்கெல்லாம் யாராவது பேக் தூக்குற கூச்சமாக இருக்கும். நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன். நீங்கள் நான் வந்தோன்னே ஏசி போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் நான் உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறேன். ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறேன், உங்களுக்கும் பணிவிடை செய்கிறேன். நான் எஜமான் கிடையாது, அவரு. அப்படி அவங்களெல்லாம் உயர்த்தினா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. எங்கிட்ட கேட்கும்போது பயந்துட்டே கேட்குறாங்க, பாட்டை வேறு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க பாஸ்டர், எவ்வளோ கேட்பீங்க? நம்ம என்ன பிஸ்னஸாக பேசுகிறோம்? பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கழுத்தில் ஐ எம் ஃபார் சேல்னு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ஃபார் சேல் பிகாஸ் யூ லவ் யுவர் மணி. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னார், ஐ எம் நாட் ஃபார் சேல் because I am already sold out for the kingdom of God. நான் ராஜ்யத்திற்காக ஏற்கனவே விற்கப்பட்டிருக்கிறேன். என்னை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் ராஜ்யம்னு சொன்னீங்கன்னா ஓடி வந்துடுவேன். நான் ஒரு சபைக்கு போனேன், 16 பேர் உள்ள சபைக்கு. எப்படி பாஸ்டர் வந்தீங்க? கார் இப்படி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். எப்படி பாஸ்டர்? அவங்க மற்ற ஊழியக்காரர், ஐயோ எப்படி அவர் உங்கள் சர்ச்சு? நான் சாதாரணமான ஒரு ஆளுங்க, என்னங்க இது பேச்சு? ஊழியக்காரங்களுக்கே இந்த தெளிவில்லைன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அவர் பன்னீரில் தான் குளிப்பாருங்க, தண்ணீரில் குளிக்க மாட்டார். எதில்? பன்னீரில் தான் குடித்தா கூட குளிப்பார். நீங்கள் வெளியே தெரிகிற ஒருத்தரை சொல்லாதீங்க, நிறைய மறைமுகமான நரிகள் இருக்குது. நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஊழியத்துக்கு வரும்போது ராஜ்யத்தின் பார்வை உங்களுக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. காணிக்க என்னங்க, நான் மே மாதம் என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா ப்ரோ? 32 ரூபா 39 காசு. நம்புவீங்களா? இன்னொரு அக்கௌண்ட்டில் 2700 ரூபா சம்திங். நம்புவீங்களா? நான் ரீசெண்டாக ஒரு ஊழியத்துக்கு போனேன், பெரிய சபை, அங்கே 2000 பேர் இருக்கான். ஜிபேயில் காணிக்க அனுப்புகிறேன்னாங்க, இன்னும் அனுப்பலை. எனக்கு சகல ரைட் இருக்குது, ஃபோன் பண்ணி என்ன சிஸ்டர் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க இன்னும். ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா என் ஒய்ஃப்ட்ட? இவர்கள் என்னை போஷிக்கவில்லை, கர்த்தர் என்னை போஷிக்கிறார். I'm not doing ministry for money. I am serving the people of God for the kingdom of God. That's all. ஒரு சிலர் கேட்பேன், என்னங்க போட்ட சட்டையவே பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு? ஆமாங்க, உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும். நான் வாட்டுக்கு நான் தைச்சி போட்டு வர முடியுமா விற்கிற விலைக்கு? உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் ஊழியம் செய்ய மாட்டேங்க, சத்தியமாக செய்ய மாட்டேன். யாராவது வந்து ஃபேனுன்னு சொன்னால் கூட மண்டையிலே போடணும்னு தோணும். ஃப்ரெண்டாக வேணா இரு, ஃபேனாக இருக்காத. வீட்டில் ஏசியெல்லாம் இருக்குது, இன்னொரு ஃபேன் இருக்குது. ராஜ்யம் மறைஞ்சு போயிடுச்சுங்க, மறைஞ்சு போயிடுச்சு. எனக்கு சந்தோஷம், இந்த காலத்தில் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு டீச்சிங்கை கொடுத்துருக்கிறார். ஒரு நல்ல ஊழியக்காரர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நானும் ஒரு நாளைக்கு 25,000 ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட. அப்படி அவனை கல்லை தூக்கி மண்டையில் போடுங்கன்னு.
சொல்கிறான் பாருங்க, அவன் கல்லுலேயே அவன் மண்டையை போடுங்க. 1 2 ஊழியக்காரனுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? உனக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கேளு, கொடுக்க முடியுமா? சும்மா 25,000 ஒரு நேரத்துக்கு கொடுக்க முடியுங்களா? அப்படி என்ன நீ பரலோகத்தை இறக்கிட்டீங்களா? ஊழியத்தை பார்த்து அவங்களே கொடுப்பாங்க, அப்படியே கொண்டு வந்து கேட்கவே வேண்டாம். கர்த்தர் பொண்ணும் வெள்ளியும் உடையவர் அவருன்னு சொல்கிறாரு. நான் சில ஷார்ப்பான விஷயங்களை உங்களுக்குள்ள பதிக்கிறேன். ஒரு நாள் அது விளையும், கண்டிப்பாக எனக்கு தெரியும். விளைச்சல் நான் பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. தனிமை, மாம்சத்தை ஃபீட் பண்ணாதீங்க. தனிமை, இந்த மாதிரிலாம் ஆளுங்க கேட்கும்போது தனிமைப்படுத்திடுங்க. இல்லையா, அப்படியெல்லாம் செய்ய முடியாதையா? நான் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு ஊழியக்காரையா, காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி பிரச்சனை இல்லை, ஊழியம் செய்வையா. மே மாதம் எப்படிங்க ஓட்டினேன், அப்புறம் அந்த மாதம் யூடியூப்பில் வர வேண்டியது வந்துச்சு, சாப்பிட்டோம். நீங்கள் எதுக்கு சோறு போடுறீங்கன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி உங்கள் ஆவிக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் உணவு அளித்திருக்கிறன்ற திருப்தி எனக்கு இருக்குது, அந்த நிறைவு எனக்கு இருக்குது. உங்கள் மாம்சத்தையும் இமோஷனையும் நான் கிண்டி விடல. கர்த்தருடைய ஆவியானோட வார்த்தை உங்களோடு பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை நம்பணும்னு விரும்புகிறாரு, உங்களை அறியணும்னு விரும்புகிறாரு. ஆபிரகாம்கிட்ட அவங்க பிள்ளைய போய் பலியிட சொன்னார், சாப்பிட்றதுக்கு இல்லை. ஈசாக்கை வெட்டி எப்ஸ்டீன் மாதிரி வறுத்து சாப்பிட்றதுக்கு இல்லை. தந்திரம் கண்ணுக்கு தெரியாது. கலரில் they play very carefully with colors. எப்ஸ்டீன் ஐலாண்டில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் அந்த ஒயிட் அண்ட் ப்ளூவில், இந்த ஒயிட் அண்ட் ப்ளூக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, எல்லோவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க நீங்கள் போய் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த நோபல் இதெல்லாம் வேர்ல்டு பேங்க் யாருதுங்க? இல்லுமினாட்டி. வேர்ல்டு பேங்க்குக்கு யார் காசு கொடுக்குறா? யோசிச்சிருக்கீங்களா? வேர்ல்டு பேங்க்கிட்ட காசு இருக்குல்ல, வேர்ல்டு பேங்க்குக்கு யார் காசு கொடுக்குறா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களோடது. வேர்ல்டு பேங்க்கு இதெல்லாம் சுவிட்சர்லாண்டில் இருக்குது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. சுவிட்சர்லாண்டு ஏன் நியூட்ரல் கண்ட்ரி? சுவிட்சர்லாண்டு தான் ஒன்லி கண்ட்ரி தட் இஸ் நியூட்ரல். நியூட்ரல்னால் என்னங்க? சண்டைக்கெல்லாம் வர மாட்டேங்க. எல்லா தலைவர்களுடைய பதுங்கு வீடுகள் அங்கே தான் இருக்குது. எல்லா விதைகளையும் அங்கே தான் சேமித்து வைக்க. இவன் எஸ்கேப் ஆயிடுவான், நம்மளெல்லாம் முடிச்சுட்டு. அதான் பிளான் போயிட்டுருக்கு. சுவிட்சர்லாண்டில் ஒரே கேம்பஸில் இருக்குது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஆஃபீஸு, வேர்ல்டு பேங்க்கு, இல்லுமினாட்டி. 3 பேர். மெசானிக் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்குள்ள மெசானிக் ஹாஸ்பிட்டல், அங்கே போய் பாருங்கள். அவங்க கூடி ஆராதிக்கிற ஒரு ஹால் இருக்கும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும். மெசானிக் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேயும் ஒன்று இருக்குது, இங்கெல்லாம் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி தூங்கிட்டு இருக்க முடியும்? ஊழியம் எனக்கு இல்லை, நம்ம எல்லாம் அவருக்கு செய்கிறோம். அவருக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களை கர்த்தர் நம்மை பலப்படுத்தணும்னு விரும்புகிறார். மாம்சத்துக்கு தீனி போடுறதெல்லாம் நிறுத்திட்டு கேட்குறது நிறுத்துங்க, பார்க்குறது நிறுத்துங்க. அந்த டைமில் அந்த எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பிரிச்சுவல் திங்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். சேம் எனர்ஜி தான், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஜபத்தில் உட்காந்துருவீங்க, அப்படியே திருப்பினீங்கன்னா பைபிள் படிக்க உட்காந்துருவீங்க. அந்த பிசாசை ஓடி போயிரு. என் கலை அந்த பிசாசு மட்டும் உடனே போகும் தெரியுமா? கெட்ட சிந்தையை விதைக்கிற அந்த நொடியில் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் என் காதுகளை விட்டு அப்பாலே போன்னு சொல்லி பாருங்கள், உடனே போகும், உடனே போகும். நீங்கள் பார்ப்பீங்க, நான்லாம் அப்படி தான் ஜெயிக்கிறேன், உடனே போகும். அதுக்கு அவ்வளோதான் பலன். நீங்கள் சொல்கிற வரையும் தான் வெயிட் பண்ணோம். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா விட்டுட்டு போயிடும், முடிஞ்சு. ஸோ உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு போடுங்க, உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. அங்கிருந்து தான் எல்லாம் வெளிப்படுது. ஊழியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் இருதயத்தின் நிறைவு தான். ஸோ கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிட்டு இங்கே நான் ஆசைப்படுறேன், வைராக்கியமான ஊழியர்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்பேன் நான் அப்படின்னு நிற்கிற வைராக்கியமான ஒரு சந்ததி இங்கிருந்து எழும்பணும்னு விரும்புகிறேன். எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே எழும்பி நில்லுங்க, நம்ம பாடி நம்ம முடிக்க போகிறோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை,
உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை சிறைச்சாலை அடைத்து வைக்க முடியாது, சங்கிலிகள் கட்டி வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் மேலே இருக்கிற ஊழியத்தை என்னை கொண்டு ஏசப்பா என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை எந்த சிறைச்சாலையும் அடைத்து வைக்கிறதுக்கு அதிகாரத்தை நான் கொடுப்பதில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, நீங்க பாடும் போதே விடுதலை கொடுப்பார். இயேசுவே உம் நாமமே பெருகணும் என் வாழ்விலே. இயேசுவே உம் நாமமே உயரணும் என் வாழ்விலே, என் வாழ்விலே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள். எதிலிருந்தாவது விடுதலை வேணும்னா இதை பாடுங்க. இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை வேணும்னா அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே உயரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் என் வாழ்விலே இன்று மேன்மை அடையணும். அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போதும், பெருங்காற்றும் அடங்கி போதும், கடலும் வழி திரட்டும். உங்க நாமம் கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று அடங்கி போகும், கடலும் பிள்ளைகளுக்கு முன்பதாக உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே
ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு சந்ததியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததி. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. பாதாளம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதே, பாதாளம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே Hallelujah, 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 Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். என் பிரச்சனைகளை விட பெரியவர், என் பாவத்தை விட பெரியவர், என் கட்டுகளை விட பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நம்ம மட்டும் இயேசுவே நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிற ஒரு ஊழியம், உங்க நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. நான் ஸ்கூல்ல எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னால முடியல ஐயா, நான் பலவீனமா இருக்கிறேன், நான் விரும்புறேன் ஆனா அதை செய்ய முடியல, எனக்கு பலன் இல்லை தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு பலப்படுத்துங்க ஐயா, என்னை பலப்படுத்துங்க ஐயா, என்னை பலப்படுத்துங்க ஐயா. ஓ
ஒரு பலனை கர்த்தர் இப்போ கொடுக்க போகிறார். 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பலன் வேணுன்றீங்க? அப்படியே உங்கள் கரங்களை உயர்த்தி சிம்பிளான ஒரு பாடல் இது. இந்த இயேசுவே வர்றதுக்கு முன்னாடி இது ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த பாட்டில் இருந்துச்சு. ஆவியானவர்கிட்ட கேட்க போகிறோம், அப்பா என்னை பலப்படுத்துங்க. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. கேளுங்க கேளுங்க, அப்பா உமக்கு சாட்சியா வாழ்றதுக்கு. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. கேளுங்க கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், அந்த பலனை கொடுக்கிறார். ஓ ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ தேங்க்யூ லார்ட். ரகதரஷேன். ஓ ஆவியா. மீண்டுமா கேளுங்க, இயேசுவே ஆவியா, ஆவியானவரே. ஓ ரிவகந்தரேனா ரிஷகரே மந்தே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஓ ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஓ ஜீவ தண்ணீர் நீரே. ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கும் ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Hallelujah, Yahweh, hallelujah, 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 hallelujah. கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை தட்டி கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், எங்களுக்குள்ள ஒரு ஞானம், எங்களுக்குள்ள ஒரு விவேகம், ஆண்டவரே உண்மையில ஒரு ஆசை, ஆண்டவரே உண்மையில ஒரு பிரியம். ஆண்டவரே, இந்த உலகம் வேற ஒரு வழியில போய் கொண்டிருக்கிறது, வஞ்சனையில, ஏமாற்றத்திலே கர்த்தாவே. ஆனால் எங்களுக்குள்ள கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜான் டெரிக், பாஸ்டர் ஜான் டெரிக் அவர்கள் முன்பாக வந்து நிறைவு ஜெபத்தை செய்வாங்க. பாஸ்டர் ஆரோக்கியராஜ் அவர்கள் ஆசீர்வாதத்தை கூறுவாங்க. பாஸ்டர் ஜான் டெரிக். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
வழி இதுவில் நடவுங்கள் சொல்லி வேதத்தில் ஒரு வார்த்தை. வே டு காட். அல்லேலூயா. அந்த வழியை தான் கர்த்தர் அருமையான தேவதாசனை கொண்டு அந்த வழியிலே நடந்து போகும்படி உலகத்தை அசைக்கிறவர்களாய் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு காலம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறவங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்களை கொண்டு கர்த்தர் ராஜ்யத்தை அசைக்கப்படும்படியாக, தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் இந்த நாளிலே முன்குறித்து உங்களை அழைத்து வந்திருக்கிறபடினாலே கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்ததற்காக, என்னை முன்குறித்ததற்காக, என்னை பெயர் சொல்லி அழைத்ததற்காக, எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த அபிஷேகம் என்னிலே பெருகட்டும், என்னிலே வளரட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த தாகத்தோடு ஏக்கத்தோடு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒன்று அர்ப்பணிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட வேண்டும், கர்த்தரோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை பலத்த காரியங்களை செய்கிற ஒரு கருவியாய் தேவன் பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை சத்தமாய் தட்டி, அந்த அபிஷேக மழை என் மேலே ஊற்றப்பட்டதற்காக, உம்முடைய வார்த்தை என்னை கூர்மையுள்ள ஒரு இந்திரமாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிறாங்க. ஒரு அக்கினி தழல் அவர்கள் மேலே எரியட்டும், எரியட்டும் ராஜா. அல்லேலூயா. தானியேலுக்கு உண்டான அந்த விசேஷித்த கிருபை, 3 வாலிபர்களுக்குள்ளார அந்த விசேஷித்த கிருபைகளை என் தேவன் கொடுப்பீராக. வந்த வண்ணம் வெறுமனையாய் போகாதபடி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், பரிசுத்த ஆவியானுடைய கிருபைகள் உண்டாகட்டும் சாமி. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, ஒரு முகாந்திரம் உண்டு. உம்முடைய தாசனை கொண்டு இந்த நாளிலே பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அந்த முகாந்திரத்தை வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் பாஸ்டர் பால் ரமேஸ்வரன் முன்பாக வந்து பாஸ்டர் பெனட்காக வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, வாலிப தம்பி தங்கச்சிமாருக்காக ப்ரேயர் ஆஃப் பிளெஸிங் அவர் செஞ்சுட்டு பாஸ்டர் ஆரோக்கியராஜ் அவர்களும் ஆசீர்வாதத்தை செய்வார். சோதரம் கர்த்தருக்கு மைமுண்டதாக நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம அப்படியே ஜெபித்து விட்டு ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே அக்னி ஸ்தம்பம் வானத்துக்கு மேலே காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே அது ஒவ்வொரு பீஸாய் பிரியப்பட்டு ஒவ்வொருத்தர் தலையிலும் வந்து அமர்ந்தது. இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களும் உங்களுடைய வலது கையை உங்கள் தலையில் வச்சுருங்க. அதுக்கு மட்டும் நான் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அக்கினி வானத்துக்கு மேலே காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அது பிரிந்திருக்கும் நாவுகளாய் காணப்பட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும், நீங்கள் போர் வீரனாய் போக வேண்டும் என்று அருமையான ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசிக்கிறாரு. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பாப்பா. தேவ வல்லமையோடு போனீங்க, வந்தது ஒரு மர்வத்தோடு போகணும். கொஞ்சம் அப்படியே நீங்களே ரிசீவ் பண்ணுங்க. இப்போ கர்த்தருடைய கை உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது. இப்போ தேவனுடைய அக்கினியின் கரம் உன் மேலே அமர்ந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே அப்படியே பெற்றுக்கிட்டு அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஆவியானுடைய அக்கினி இங்கே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய வாலிப பிள்ளையாய், ஒரு போர் வீரனாய் பெறப்பட்டு போகிறாய். நீ வந்த வண்ணம் போவது அல்ல, ஒரு போர் வீரனுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் மேலே வச்சிருக்கிறாரு. நன்றி. பெற்றுக்கொள்ள கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியானுடைய அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியானுடைய மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஒரு சேனையை கர்த்தர் இங்கே எழுப்ப கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சேனை இங்கே உருவாக போகிறது. நன்றி அப்பா, நன்றி. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்கு அமை துதிக்கிறோம். சோதரம் அப்பா, இப்போதும் அழைத்து கொண்டு வந்த ஊழியக்காரருக்கு அமை துதிக்கிறோம். சோதரம், ஒரு யுத்த சேனையை உருவாக்கும்படி அவரை அழைத்து வந்தீரே, அதற்காக நன்றி. அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். பல தேசங்களுக்கு அந்த மகனை கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். சரீர பலவீனப்பட்ட நேரத்திலையும் கொண்டு வந்து பலப்படுத்தினேரே. உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும் சொன்னீரே. அப்படி நீ பயன்படுத்தியதற்காக நன்றி. இதற்காக பிரயாசப்பட்ட அருமையான தேவதாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல மாதங்கள்
காலங்களாக அவங்க இந்த ப்ராஜெக்டை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் ஜெபித்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம், இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை அறிந்திருக்கிறோம். அவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இசை வாசித்த, பாடல்கள் பாடிய, ஜெபித்த, வந்திருக்கு, இதற்காக பிரயாசப்பட்ட, அப்பா கோஆர்டினேட்டராக இருந்து அநேக வாலிப பிள்ளைகளை கொண்டு வந்த, வாகன வசதி செய்து கொடுத்த, உணவுக்கு பணம் கொடுத்த, உணவுக்கு உதவி செய்த, உணவு செய்து கொடுத்த, எல்லா வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், அப்பா இந்த இடத்தை கொடுத்த எல்லாருமே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பாமல் ஒரு புதிய அக்கினி, ஒரு எலியா, எலிசா, மோசே, எஸ்தராக இங்கே புறப்பட்டு செல்ல தேவ மகிமை எங்க மேல ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமை மேன்மையும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Pastor. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் என்றும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய அருளும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் மற்ற யாவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மைப்படுவதாக. நன்றியுரை. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்காக பிரயாசப்பட்டு எல்லா விதத்திலும் செபம் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமாக நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்க. அதுக்காக தேவ ஊழியர்களுக்காகவும், சபையை திறந்த கொடுத்த சபை ஊழியர்களுக்காகவும், சபைக்காகவும், அது மாத்திரம் இல்லை கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், ப்ரொஃபஸர்களுக்காகவும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஜென்எக்ஸ் அடுத்த தலைமுறை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெயின் ஒரு தரிசனத்தோடு நாங்கள் இதை ஆரம்பித்து பயணிக்கும் பொழுது எங்களோட கூட அநேகர் சேர்ந்து நாங்களும் தோள் கொடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி எங்களோட கூட உறுதுணையாக இருந்து ஜெபிக்கிறதுலையும் சரி, தாங்கிறதுலையும் சரி, எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்த எல்லாருக்காகவும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்த தேவதாசன் பெனட் கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அதிகமாக பிரயாசப்படுகிறோம். நார்த் இந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் அதிகமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய உழைப்பில், உங்களுடைய ஜெபத்தில் எங்களை அதிகமாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.